நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம், தேவை அதை அடைவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம், தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனை கலந்த வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 52ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, இது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அல்லது இயேசு கிறிஸ்தவனுடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, பாவ மன்னிப்பை, பரலோகத்தை, நரகத்தை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரியை தேவன் சுவிசேஷகன் என்று சொல்லுகிறார், அல்லது இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்வார். சமாதானத்தையும் நற்காரியங்களையும் சுவிசேஷமாய் சொல்லுகிறவனுடைய பாதங்கள், அவனுடைய கால்கள் சீயோன் மலை மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களை ரட்சிக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனால் பெரும்பாலானோர் அதை மறுதலித்து மனதை கடினமாக்கி கொண்டு தான் வாழ்கிறார்கள். இயேசுவிடத்துல வந்து இந்த உலகத்துல சுகமா வாழவும், பிறகு மரிக்கும் போது பரலோகத்துக்கு போனோன்ற இந்த ஒரு நிலைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை சொல்வதில்லை. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை உற்சாகமூட்ட விரும்புகிறேன். சுவிசேஷத்தை சொல்ல ஒருவர் எப்போதும் கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்தாராம். கைப்பிரதி வாங்கினவர் சில காலமா அந்த கைப்பிரதி டிராக்ஸ் கொடுக்கிறவர் இல்லை. ஒருவேளை அவர் செத்துட்டாரோ, இந்த ஊழியக்காரர் ஏன் கைப்பிரதி கொடுக்காம போனார்னா, நம்ம இவ்வளோ வருஷம் கைப்பிரதி கொடுத்து கூட ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லலையே அப்படின்ற வருத்தத்தில் அவர் விட்டுட்டார். இப்போ இந்த கைப்பிரதி வாங்கினவர் ஒருவேளை அந்த ஊழியக்கார் செத்துட்டாரோன்னு நினைச்சுன்னு இந்த ஊழியத்தை நாம் செய்யலாம் என்று அவர் நின்று அதே இடத்துல கைப்பிரதி கொடுக்க தொடங்கினாராம். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து கைப்பிரதியை வாங்கி கேட்டார், ஏன் இந்த கைப்பிரதியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் இந்த இடத்துல நின்று கொண்டு? இல்லையா, இதே இடத்துல தான் ஒருவர் வந்து கொடுத்தாரு, அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரியல, அவர் செஞ்ச ஊழியத்தை செய்யலாம் நான் நிற்கிறேன் போது இந்த சகோதரர் கட்டி பிடித்து அழுது சொன்னாராம், அந்த சகோதரர் வேற இல்லை, நான் தான். யாரும் ரட்சிக்கப்படலைன்றதுனால அந்த ஊழியத்தை நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க இந்த ஊழியத்தை இப்ப செய்கிறதை பார்க்கும்பொழுது சேர்ந்தே இந்த ஊழியத்தை செய்யலாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கிறிஸ்துவ உள்ளங்களே, உங்க கால்கள் ஒரு நாளைக்கு மலையின் மேல அழகாய் நிற்கணும். அதுக்கு எங்கெல்லாம் உங்க கால்கள் இன்றைக்கு ஓடுதோ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நிற்கும். அழகாய் நிற்கிற அந்த கால்களை தேவன் பார்க்கும் பொழுது சாட்சி கொடுப்பார். இதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உண்மையாய் ஊழியம் செய்யவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். நாம் சுவாமி, உலக மயக்கங்கள், பொருளாசையின் மயக்கங்களால் நாங்கள் பிடிபடும் பொழுது ஆத்ம வேதனை, நரகத்துக்கு போகிற ஆத்மாக்களுடைய பாரம்
உன் மக்களுடைய உள்ளத்தை பிடிக்கிறதில்ல. ஆனால் உலக மயக்கத்திற்கு தங்களை விலக்கி காக்கிறவர்கள் உயிர்களுக்கு பின்னாலே ஓடுவார்கள். அப்படி அநேக மக்கள் இந்த ஊழியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய இன்னும் அநேகரை எழுப்புவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. God bless you, church. Have a blessed day. Amen.